என்ன கதை பார்க்க போகிறோன்னா, ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு உள்ளி வியாபாரியை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது ஒரு பெரிய வியாபாரி, உள்ளி வியாபாரி. அவர் பயங்கர சைன் பண்ணியிருப்பாராம். அப்போ அவரை பேட்டி எடுக்க வந்திருப்பாங்களாம் நிறைய பத்திரிகையாளர்கள். அப்போ அவர் என்ன சாதனை பண்ணாருன்னா, நல்ல உள்ளி வியாபாரம் பண்ணி நல்ல பெரிய பல கோடி சம்பாதிச்சிட்டாரு. மல்டி மில்லேனியர் ஆயிட்டார். அப்போ வந்துட்டு அவரை பேட்டி எடுப்பாங்களாம். அவர் என்ன படிச்சிருக்காருன்னா, அவர் நான் 10வது வரை தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி உயர்ந்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த உள்ளி வியாபாரத்தை பார்த்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் இது பண்ணேன். அப்புறம் நல்லா சேல்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி பல மில்லியன்கள் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர்கிட்ட கேட்பாங்களாம், பரவாயில்ல உங்கள் மெயில் ஐடி இருந்தால் தாங்க அப்படின்னு உடனே இவர் சிரிப்பாராம். அதனால என்கிட்ட மெயில் ஐடி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக, இந்த காலத்தில் இவ்வளோ மில்லியன் டாலர் சம்பாதிச்சிருக்கீங்க, கடைசி உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி இல்லையே, இது மெயில் ஐடி இல்லாமலே இவ்வளோ முன்னேறி இருக்கீங்க, மெயில் ஐடி இருந்தால் இன்னும் நிறைய டெவலப் ஆகிருப்பீங்களே அப்படின்னு சொன்னோன்னே அவர் வாய் விட்டு சிரிச்சிருவாராம். என்னன்னு கேட்டோன்னே அவர் சொல்லுவாராம், நான் மெயில் ஐடி இருந்திருந்தால் ஒரு கம்பெனியில் நேரம் பியூனாக தான் வேலை பார்த்துருப்பேன்னா இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குமா, என்னடா இப்படி சொல்கிறீங்களேன்ட்டு. அப்போ தான் அவர் சொல்லுவாராம், நான் ஸ்டார்டிங்கில் ஒரு கம்பெனியில் தான் பியூனாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த கம்பெனியை மாடர்னைசேஷன் பண்ண போகிறோம், ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யார்கிட்டலாம் மெயில் ஐடி இருக்குதுன்னு கேட்டாங்க. அப்போ நான் என்கிட்ட மெயில் ஐடி இல்லைன்னு சொன்னேன். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மெயில் ஐடி இல்லாதனால உன்னை வேலையை விட்டு தூக்குதோன்ட்டாங்க. உடனே எனக்கு அன்றைக்கி கஷ்டமாக இருந்தது, ஒரு நாள் கஷ்டமாக இருந்தது. சரி, ஒரு வாசலை கடவுள் மூடினா இன்னொரு வாசலை திறப்பாருன்னு அப்புறம் தான் இந்த உள்ளி வியாபாரத்தை நான் கற்றுக்கிட்டு அப்புறம் தான் இது பண்ணி சம்பாதிக்க ஆரம்பித்து இப்போ பல மில்லியன் டாலர் சம்பாதிச்சிருக்கேன். இப்போ என்கிட்ட மட்டும் மெயில் ஐடி இருந்திருந்தால் அன்றைக்கி அந்த கம்பெனியில் என்னை வேலைக்கு வச்சுருப்பாங்க, நான் முன்னேறி இருக்கவே மாட்டேன். இப்போ முன்னேறதுக்கு காரணம் என்கிட்ட அந்த மெயில் ஐடி இல்லாதான். அதான் கடவுள் ஒரு வாசலை மூடுனா இன்னொரு வாசலை திறப்பார். அதாவது எதுவுமே நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம வசதியாக இருக்கும்போது அதை விட்டு வெளியே வர மனசு வராது. இக்கட்டு, இடையூறு அந்த மாதிரிலாம் வரும்போது இந்த சிச்சுவேஷனை நம்ம கடந்தே ஆகணுங்கும்போது தான் அது நமக்கு கஷ்டமாக தெரியும். அந்த நாள் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அதை விட்டு வெளியில் நம்ம தன்னம்பிக்கையாக அந்த நேரத்தில் நம்ம தைரியத்தை மட்டும் கைவிடக்கூடாது. வேலை நெருக்கடி இருக்க தான் செய்யும். சிலர் ஐயோ இந்த வேலை போகுதே அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி கிடக்கக்கூடாது. அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் கடகடன்னு அடுத்து யோசித்தா நல்ல புது புது ஐடியா கிடைக்கும். அதை விட பெரிய பொசிஷனுக்கு நம்மளை கடவுள் உயர்த்துவார். அதனால் எதுவுமே ஒரு வாசல் அடக்கினா நமக்கு அதோட பெரிய ஒரு வசதியான வாழ்க்கை இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு வரும்னு நம்ம காத்திருக்கக்கூடாது. நம்ம தான் அந்த வாய்ப்பை உருவாக்கணும். பாதையை நம்ம தான் உருவாக்கணும். பாதை எங்கே இருக்குதுன்னு தேடி அலையக்கூடாது. நன்றி, வணக்கம்.